வணக்கம். புதிய தலைமுறையின் ஒரு மணி வரை இன்றில் பல்வேறு செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி திருவள்ளுவர் சிலைக்கு காவி துண்டு அணிவித்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத். திருவள்ளுவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்தான் என புதிய தலைமுறைக்கு பேட்டி. பல்வேறு திட்டங்களை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. செங்கல்பட்டில் 96 கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச அறிவியல் மையத்திற்கும் அடிக்கல். பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்திப்பு. தாம் பாரதிய ஜனதாவில் சேரவிருப்பதாக வெளியான தகவலில் துளியும் உண்மையில்லை என பேட்டி. வங்கக்கடலில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மேலும் தீவிரமடைந்து புயலாக மாறும் என அறிவிப்பு. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாருடன் சிவசேனாவின் சஞ்சய் ராவத் சந்திப்பு. சிவசேனாவுக்கு ஆதரவளிக்க மாட்டோம் என சரத்பவார் திட்டவட்டம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. ஒடிசா அருகே உள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த புயலுக்கு புல்புல் என பெயரிடப்படும். அது உருவாகி வடமேற்கு திசையில் மேற்கு வங்கத்தை நோக்கி நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மழை இருக்கும். ஒடிசாவின் வடக்கு கடலோர பகுதிகளில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் தொடர் மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயலின் தீவிரத்திற்கு ஏற்ப மேற்கு வங்கத்தில் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மழை இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் தமிழகத்திற்கு அதிக மழைக்கோ பாதிப்பு ஏற்படவோ வாய்ப்பில்லை. சுகாதாரத்துறையின் பல்வேறு திட்டங்களை காணொலி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள சர்வதேச யோகா மற்றும் அறிவியல் மைய கட்டடங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இதற்காக 96 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தொடக்க நிலையிலேயே புற்றுநோயை கண்டறியக்கூடிய 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட் சிடி ஸ்கேன் சேவை மையத்தையும் முதலமைச்சர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் உடனடி உதவி தொலைபேசி வசதியையும் முதலமைச்சர் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார். திருப்பூர், நாமக்கல், கடலூர், சிவகங்கை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நெல்லை, திருச்சி, தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களையும் காணொலி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி அவமதிப்பு செய்யப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் காவி துண்டு அணிவித்தார். சில நாட்களுக்கு முன்பு பிள்ளையார்பட்டியில் உள்ள திருவள்ளுவர் சிலையை அடையாளம் தெரியாத நபர்கள் அவமதித்திருந்தனர். அதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்றன. பாரதிய ஜனதாவினர் திருவள்ளுவர் சிலைக்கு மத சின்னங்கள் அணிவித்து புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தனர். அதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில் பிள்ளையார்பட்டி திருவள்ளுவர் சிலைக்கு இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் காவி துண்டு அணிவித்தார். வள்ளுவர் சிலையின் நெற்றியில் திருநூறு பூசி ருத்ராட்ச மாலையும் அணிவிக்கப்பட்டது. அதன் பின் இந்து மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு தீபாராதனையும் காட்டப்பட்டது. இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு தொலைபேசியில் பேட்டியளித்த அர்ஜுன் சம்பத், திருவள்ளுவர் இந்து சமயத்தை சார்ந்தவர் என்றும் அவரை வழிபடுவது பல காலமாகவே நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தஞ்சையில் திருவள்ளுவர் சிலையை அவமதித்தவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி திமுக இலக்கிய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக இலக்கிய அணி செயலாளர் இந்திரகுமாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் சிலையை அவமதிப்பு செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் திமுக இலக்கிய அணி சார்பில் போராட்டங்கள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலை அவமதிக்கப்பட்ட வழக்கில் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என தஞ்சை சரக டிஐஜி லோகநாதன் தெரிவித்துள்ளார். ஆயுதப்படை மைதானத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கான காவலர் உடல் தகுதி தேர்வு நடைபெற்று வருகிறது. அதை பார்வையிட்ட டிஐஜி லோகநாதன் பிள்ளையார்பட்டியில் திருவள்ளுவர் சிலையை அவமதித்தவர்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார்.
டெல்லி மக்களை அச்சுறுத்தி வந்த காற்று மாசு தற்போது மெல்ல தீவிர நிலையிலிருந்து குறைந்து வருகிறது. விடுமுறை முடிந்ததால் இன்று மீண்டும் மாணவர்கள் பள்ளிக்கு திரும்பியுள்ளனர். தீபாவளிக்கு பிறகு தலைநகர் டெல்லி காற்று மாசால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தீவிர நிலையில் இருந்த காற்று மாசு மெல்ல குறைந்து மோசமான நிலைக்கு முன்னேறியுள்ளது. இதனால் டெல்லியில் இயல்பு நிலை திரும்ப தொடங்கியுள்ளது. நேற்று காற்றின் தரக்குறியீடு 450க்கும் கீழ் குறைந்திருந்த நிலையில் இன்று மேலும் 279ஆக குறைந்துள்ளது. இருப்பினும் இந்தியா கேட் உள்ளிட்ட இடங்களில் புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதற்கிடையே இன்று மாலை மழை பெய்ய வைப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் காற்று மாசு மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று மாசு காரணமாக 10 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டதை அடுத்து மாணவர்கள் முகமூடி அணிந்தபடி பள்ளிக்கு சென்றனர். தொடர்ந்து பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். டெல்லியில் காற்று மாசு சட்ட விதிகளை மீறியவர்களிடமிருந்து அபராத தொகையாக 14 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. தீபாவளியையொட்டி காற்று மாசு அதிகரிக்கும் என்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகளை டெல்லி அரசு விதித்துள்ளது. டெல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, மாநகராட்சி உள்ளிட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த 300 குழுக்கள் தீவிர வாகன சோதனை, சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை கண்காணித்தனர். டெல்லி முழுவதும் கடந்த 15 நாட்களில் மேற்கொண்ட நடவடிக்கையில் 99,202 விதிமுறை மீறல்கள் நடந்தது தெரிய வந்தது. அதற்காக 13 கோடியே 99 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலாகியிருக்கிறது. டெல்லியில் காற்று மாசு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி வரும் நிலையில் சென்னையிலும் கடந்த 2 நாட்களில் காலையில் காற்று மாசு அதிகரித்து காணப்படுவது தெரியவந்துள்ளது. மாலை நேரங்களில் காணப்படும் காற்று மாசின் அளவை விட காலையில் சென்னையில் காற்று மாசு அதிகமாக இருக்கிறது. அதிகபட்சமாக வடசென்னையில் காற்று மாசு குறியீடு 212ஆகவும், மத்திய சென்னையில் 157ஆகவும், தென் சென்னையில் சுமார் 170ஆகவும் காணப்பட்டதாக தனியார் வானிலை ஆய்வில் தெரியவந்துள்ளது. தஞ்சை அருகே பிள்ளையார்பட்டியில் சில தினங்களுக்கு முன்பு அவமதிப்பு செய்யப்பட்ட வள்ளுவர் சிலைக்கு இன்று காலை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் காவி துண்டு அணிவித்து, ருத்ராஜ மாலை அணிவித்து தீபாராதனை காட்டி பூஜைகள் செய்தார். இது தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கும்பகோணம் அருகே காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அர்ஜுன் சம்பத்தை தஞ்சை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்கின்றனர் காவல்துறையினர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் காதர் உசேன் இணைகிறார். கேட்கலாம். காதர் உசேன், இப்ப என்னென்ன பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, என்ன காரணத்தை முன்வைத்து கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர்? அதாவது சிட்டி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தஞ்சை பிள்ளையார்பட்டியில் உள்ள திருவள்ளுவர் சிலை என்று சில சமூக விரோதிகளால் அவமானம் செய்யப்பட்டது. அதற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு கட்சியினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தோடு மட்டுமல்லாமல் போராட்டத்தில் சமூக விரோதியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் மாலை அணிவித்த அவர் பாலாபிஷேகம் செய்தார் திருவள்ளுவர் சிலைக்கு. இது கோயில் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு திருவள்ளுவர் சிலைக்கு சென்ற அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இன்று திருவள்ளுவருக்கு பட்டை நாமம் இட்டு, அதே போல ருத்ராஜ மாலையை மாற்றி, அது மட்டுமில்லாமல் காவி உடை அணிந்து தீபாராதனை காட்டியுள்ளார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சூழ்நிலையில் உடனடியாக இங்கிருந்து புறப்பட்டு கும்பகோணம் அருகே உள்ள உடையாளூர் ராஜராஜன் சமாதிக்கு சென்றார். அங்கு சென்ற காவல்துறையினர் இது போன்ற செயலில் ஈடுபட்டதற்கு செயலில் ஈடுபட்டதால் அவரை கைது செய்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக காவல்துறையின் காவல் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள்.
இரு தினங்களுக்கு முன்பு தஞ்சை அடுத்த பிள்ளையார்பட்டியில் வள்ளுவர் சிலை அவமதிப்பு செய்யப்பட்டது. அது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய இந்த தருணத்தில் இன்று காலை அவமதிப்பு செய்யப்பட்ட வள்ளுவர் சிலைக்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் காவி துண்டு அணிவித்து, ருத்ராஜ மாலைகளை அணிவித்து, பட்டை நாமமிட்டு தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினார். இது தொடர்பாக அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனுமதி பெறாமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கும்பகோணம் அருகே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சை வல்லம் காவல்துறையினர் அவரை கைது செய்து அழைத்துச் சென்றிருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் சிலை அவமதிப்பு செய்யப்பட்ட விவகாரம் சமூக பதற்றத்திற்கு வித்திட்ட இந்த தருணத்தில் பிள்ளையார்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சிலைக்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் இன்று காலை காவி துண்டு அணிவித்து, பட்டை நாமமிட்டு, ருத்ராஜ மாலைகளை அணிவித்து தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினார். இந்த விவகாரம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் உசேன் இணைப்பு இருக்கிறது. உசேன், இப்ப அவர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? அவருடன் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அவருடன் இந்த செயலில் சுமார் 5 நபர்கள் கட்சி நிர்வாகிகள் அவருடன் சேர்ந்து இந்த மாலை அணிவிப்பு, அபிஷேகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டனர். அவர்கள் 5 பேருமே நேரடியாக இங்கிருந்து கும்பகோணம் சென்றனர். அவர்கள் 5 பேரையுமே கைது செய்து அர்ஜுன் சம்பத் அவர்களுடன் இணைந்து இங்க தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏராளமான காவல்துறையினர் இருக்கிறார்கள். காவல்துறையினர் இது போன்று செய்யக்கூடாது என அனுமதி மறுத்துள்ள சூழ்நிலையில் இவர் ருத்ராஜி மாலை அணிவித்து, அது மட்டுமல்லாமல் காவி உடை போட்டி தீபாராதனை காட்டினார். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதன் காவல்துறையினர் அப்பொழுது விட்டுவிட்ட சூழ்நிலையில் அவர் அடுத்தபடியாக எங்கு செல்கிறார் என கேட்டு உடனடியாக வழக்கு பதிவு செய்து, அது குறிப்பாக அவரை கைது செய்து கொண்டு இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர் மீது வழக்கு ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? என்னென்ன பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யறாங்க? அது இதுவரை என்ன பிரிவு என்று காவல்துறையினர் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அந்த பகுதியில் கூட்டமாக கூடுவது தடை செய்யப்பட்டுள்ளது 2 நாட்களாக. ஏனென்றால் அந்த சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சி என்பது அங்கு நடைபெற்றதால் அங்கு கூட்டம் கூடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அனுமதி இல்லாமல் சிலைக்கு அருகே செல்லக்கூடாது, மாலை அணிவிக்க கூடாது என்று இருந்த பொழுதிலும் சிலர் தமிழ் அமைப்புகள் தாங்கள் திருவள்ளுவருக்கு மாலை அணிவிப்பதை தவிர்க்க கூடாது என கோரிக்கை வைத்த அடிப்படையில் மாலை அணிவிப்பதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இது போன்ற ஒரு செயல் செய்திருப்பதால் இது என்ன பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்தார்கள் என்பது இனிமேல் தான் தெரிய வரும். அவமதிப்பு செய்யப்பட்ட அந்த விவகாரம் என்பது ஒரு பெரிய பதற்றத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தியது. சிலைக்கு காவல்துறையோட பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. சிலை அருகே கூடுவதும் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த தருணத்தில் இன்று வள்ளுவர் சிலைக்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் காவி துண்டு அணிவித்து, ருத்ராஜ மாலைகளை அணிவித்து தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான நன்மை செய்தியை பார்த்தோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசைன். டெல்லியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பிரதமர் மோடியை 20 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து ஜி.கே. வாசனுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய அந்த கலந்துரையாடலை பார்க்கலாம். பிரதமர் அவர்களை கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் முதல் முறையாக மரியாதை நிமித்தமாக அவர்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற அலுவலகத்திலே சந்தித்தேன். மேலும் தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனைகள் குறித்து அவரிடம் நான் பேசினேன். காங்கிரஸ் பாரம்பரியத்திலிருந்து நீங்கள் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இருப்பதனால இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மாணிக்கம் தாக்கூர் ட்விட்டரில் உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாரதிய ஜனதா கூட நீங்கள் கட்சி இணைக்க போறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பொறுப்பில் உள்ளவர்களெல்லாம் அதிகாரப்பூர்வமாக பேச வேண்டும் என்று நான் முதலிலே கேட்டுக்கொள்வேன். 2 தேசிய கட்சிகள் இந்தியாவிலே பிரபலமாக இருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சுமார் 300க்கு மேல் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்து பிரதமரை 2வது முறை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சரியான கூட்டணியிலே மக்கள் விரும்பக்கூடிய பாதையிலே செல்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. முதல்ல பிரதமரை சந்திச்சிட்டேன். பிரதமரை சந்தித்த பிறகு முறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை சந்திப்பது தான் அரசியல் ரீதியாக சரியாக இருக்கும். எனவே அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறினேன். டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் விக்னேஷ்.
திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி அலுவலகம் பஞ்சம் இல்லத்தில் கட்டப்படவில்லை என்பதை உரிய ஆவணங்களுடன் நிரூபிக்கப்படும் என்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முரசொலி நிலம் குறித்து வீண் பழி சுமத்துவோர் அனைவருக்கும் இறுதி பதில் என ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் முரசொலி கட்டடம் அமைந்துள்ள இடம் பஞ்சமி நிலமல்ல என்பதை நிரூபிக்க வேண்டிய தருணம் வரும்போது உரிய ஆவணங்களோடு அதை நிரூபிப்பேன் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முரசொலி வெறும் நாளேடு மட்டுமல்ல, கருணாநிதியின் மூத்த பிள்ளை மட்டுமல்ல, ஒவ்வொரு திமுக தொண்டர்களின் உயிர் மூச்சாகும் என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் லாபத்திற்காக முரசொலி மீது அபாண்டமாக பழி சுமத்தப்படுவதாகவும் அதை திமுகவினர் யாரும் ஏற்க மாட்டார்கள் என்றும் அவர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினை ஆளும் கட்சி விமர்சிப்பதை தோழமை கட்சிகள் கண்டிக்காமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் திராவிடர் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். எங்களுடைய தலைவர் பெயரை சொல்லி நிறைய உளறுகிறார் என்று சொல்கிறார்கள். சரியா? நீங்களாலும் நல்லா பேசுறீங்களா? உங்களுக்குனால ஏதாவது டாக்டர் பட்டம்லாம் கொடுக்குறாங்க. கம்பராமாயணத்தை எழுதினது சேக்கிலார்னு சொன்னவங்க நீங்க. ரெண்டாவது மந்திரியா இருக்கிற சீனிவாசன் பிரதமர் யாருன்னே தெரியாது, மன்மோகன் சிங் சொல்றாரு பிரதமர். ஒரு உலக பெரிய விஞ்ஞானி செல்லூர் ராஜு தர்மகோல் எடுத்துக்கிட்டு போறாரு. நீங்க எங்களை குறை சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. அதை இந்த நம்ம தோழமை கட்சிகளும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் எங்களுக்கு பெரிய வருத்தமே. நீங்க நாளைக்கு எங்களை அடிச்சா உங்களை அடிக்கிறது தான் அர்த்தம். நீங்க சொல்லணும்ல. ஒரு தொடர்ந்து கூட்டங்களில் பேசுகின்ற போது ஏதோ ஒரு சில இடத்துல ஒரு தவறு வந்துவிடும். நான் கூட இப்போ முதலமைச்சர் சொன்னது தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் அவருக்கு அந்த தவறு வருது இல்லை, அது மாதிரி எங்களுக்கு வரும்ல. எங்களை சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் தலைவர் குறிப்பு வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் தொடுத்து 27 மந்திரிகளும் பக்கம் பக்கமாக படிக்கிறார்கள். நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீர்கள் குறிப்பு வைத்து பேசுகிறார் என்று. சிவசேனா ஆட்சி அமைக்க தேசியவாத காங்கிரஸ் ஆதரவு அளிக்காது என அக்கட்சியின் தலைவர் சரத்பவார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்று பிடிவாதம் காட்டி வரும் சிவசேனா சரத்பவார் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மும்பையில் உள்ள சரத்பவாரின் இல்லத்தில் அவரை சிவசேனாவைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் சந்தித்து பேசினார். மகாராஷ்டிரா அரசியல் நிலவரம் குறித்து இரு தலைவர்களும் சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ராவத் மூத்த அரசியல் தலைவரான சரத்பவாருடன் விரிவாக ஆலோசனை நடத்தியதாகவும் மகாராஷ்டிராவின் அரசியல் சூழ்நிலை குறித்து சரத்பவார் தம்மிடம் கவலை தெரிவித்ததாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து தனது நிலையை தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். சிவசேனாவுக்கு ஆதரவு இல்லை என்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் எனவும் சரத்பவார் தெளிவுபடுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா சிவசேனா கட்சிகளுக்கு மதிப்பளித்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்து அரசு அமைப்பதே சரியாக இருக்கும் என்றும் சரத்பவார் கருத்து தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைக்க 145 இடங்கள் தேவை என்ற நிலையில் சிவசேனா 56 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் 54 சேர்ந்தாலும் போதிய இடங்கள் கிடைக்காது. அதேவேளையில் 44 இடங்களில் வென்ற காங்கிரசின் ஆதரவு கிடைத்தால் மட்டுமே சிவசேனாவால் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க முடியும். பாஜக சிவசேனா தவிர பிற கட்சிகளின் கூட்டணிக்கு சாத்தியமில்லை என்பதால் அங்கு இழுபறி தொடர்கிறது. 2017-18 மற்றும் 2018-19 கல்வியாண்டுகளில் +2 முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 2017-18, 2018-19 ஆகிய கல்வியாண்டுகளில் +2 முடித்து உயர்கல்வி பயிலாதவர்களுக்கு மடிக்கணினி வழங்க வேண்டாம் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2017-18, 2018-19 ஆகிய கல்வியாண்டுகளில் +2 தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டாம் என சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. பிரபல IT நிறுவனமான இன்ஃபோசிஸ் 10,000 பணியாளர்களை வேலையிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளது. செலவுகளை குறைத்து வருவாயை பெருக்கும் நோக்கில் அமெரிக்காவைச் சேர்ந்த காக்னிசன்ட் நிறுவனம் உயர் பதவியில் இருப்பவர்கள் உள்ளிட்ட 7,000 பணியாளர்களை நீக்க அண்மையில் முடிவெடுத்தது. இதே பாணியை IT துறையில் பிற நிறுவனங்களும் பின்பற்ற தொடங்கியுள்ளன. பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட IT துறையில் மிகவும் பிரபலமான இன்ஃபோசிஸ் நிறுவனமும் இந்த பட்டியலுக்கு வந்துள்ளது. உயர் பதவிகள் மற்றும் மத்திய பதவிகளில் இருக்கும் அதிகாரிகளை 3 மாதங்களில் பணிநீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது.
சீனியர் மேனேஜர் உள்ளிட்ட பதவிகளில் இருக்கும் 2200 பேர் வேலை இழக்கிறார்கள். மத்திய நிலையில் உள்ள பல்வேறு பதவிகளை வகிக்கும் 4000 முதல் 10,000 பேரும் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு ஆளாகி இந்த பணியை இழக்கின்றனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதிக்காளானார்கள். சென்னையில் கிண்டி, சேப்பாக்கம், ஆலந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல இடங்களில் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே சென்றார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் பகல் நேரத்தில் வெயில் அதிகரித்தும் இரவு நேரங்களில் கடும் பனிப்பொழிவும் இருந்து வருகிறது. கடந்த 4 நாட்களாக மழை நின்றதில் இருந்து பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுவதாகவும் பனிமூட்டம் நீடிப்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர், வேலைக்கு செல்வோர் அவதிப்படுவதாக கூறுகின்றனர். புதுக்கோட்டையில் புகை மண்டலம் போல பனிமூட்டம் காணப்படுவதால் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தற்போது மழை குறைந்து பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்துவிடுமோ என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கடலூரில் பனிப்போர்வை போர்த்தியது போல பனிமூட்டம் நிலவியது. மழை பொய்த்து பனிப்பொழிவு அதிகரித்து விட்டதாகவும் இதனால் பயிர்கள் கருகும் சூழல் ஏற்படுமோ என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். கர்நாடகத்தில் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் எடியூரப்பாவின் ஆடியோவை ஆதாரமாக ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சிகளைச் சேர்ந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா உத்தரவை மீறியதால் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்களின் பதவியை அப்போதைய சபாநாயகர் பறித்தார். இதனை ரத்து செய்ய கோரி 17 பேரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். விசாரணை முடிவடைந்து நீதிபதிகள் NV ரமணா தலைமையிலான அமர்வில் தீர்ப்பு எந்த நேரத்திலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அண்மையில் பாஜக ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடியூரப்பா பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது. 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்பார்வை செய்தது அமித்ஷா தான் என்று கூறுவது போல அந்த ஆடியோவில் பதிவாகியிருந்தது. இதனை ஒரு ஆதாரமாக ஏற்க கோரி காங்கிரஸ் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்ட உச்சநீதிமன்றம் இருப்பினும் ஆடியோவை கருத்தில் கொள்வதாக கூறியுள்ளது. புதிய ஆதாரத்தை ஏற்பது தீர்ப்பை தாமதப்படுத்தவே வழிவகுக்கும் என்றும் நீதிபதிகள் கருத்து கூறியுள்ளனர். வரும் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் அன்று இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை பெற்றோர் தங்களுடைய செல்போன்களை அணைத்து வைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. செல்போனை அணைத்து வைக்கும் அந்த 1 மணி நேரத்தில் தத்தமது குழந்தைகளுடன் பெற்றோர் செலவழிக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. செல்போனை அணைத்து வைப்பது குறித்து பெற்றோருக்கு அறிவுறுத்துமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மீண்டும் இணைவதற்காக துண்டித்து வையுங்கள் என்ற பெயரிலான பரப்புரை இயக்கம் மூலமாக பெற்றோர் மின்னணு சாதனங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தமது பிள்ளைகள் மேல் நேரடி கவனம் செலுத்தும் விழிப்புணர்வு ஏற்படும் என்றும் அச்சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் தெற்குப்பட்டி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலத்தை மாற்று ஏற்பாடுகள் ஏதுமின்றி இடித்ததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பாசன வாய்க்காலின் தரைப்பாலத்தை கடந்தே தெற்குப்பட்டி கிராம மக்கள் வெளிப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். இந்நிலையில் பாசன வாய்க்கால் கடந்த 2 மாதங்களுக்கு முன் இடிக்கப்பட்டது. ஊரிலிருந்து வெளியே செல்ல மாற்று ஏற்பாடுகள் செய்யாமல் தரைப்பாலம் இடிக்கப்பட்டதால் மக்கள் 4 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தரைப்பாலம் இடிக்கப்பட்டதால் பேருந்தும் ஊருக்குள் வருவதில்லை என ஆதங்கப்படுகின்றனர் தெற்குப்பட்டி மக்கள். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு இன்னும் ஒரு சில நாட்களில் பாசன கால்வாயில் தண்ணீர் குறைந்து பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். ஸ்கூல் பிள்ளைக்கு ரொம்ப சிரமம். ஸ்கூல் பிள்ளைங்களாம் அனுப்ப முடியல. இப்போ இந்த ஊரை சுற்றி இன்னொரு ஊர் குறிச்சிக்குளம் சீதூரிச்சு போய் சுற்றி வர வேண்டியிருக்கு. சின்ன வயசுக்காரங்க வண்டி வச்சுருக்காங்க போவாங்க. சின்ன குட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கே போகிறது? முடியாதவங்க என்ன செய்வாங்க? அதுக்கு முதல்ல அவங்க வழி எங்களுக்கு போட்டு தந்துட்டு அவங்க இடிச்சிருக்கணும். இடிக்க வேண்டாம் பார்த்துக்குருவோம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு மனசு மாறி இதை கிழக்க தண்ணி தான் முக்கியம், நாங்கள் தண்ணிக்கு தான் ஏற்பாடு பண்ணணும், நல்லா கிழக்க இடிக்க இதை இடித்து ஆக வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வெளியாக இருப்பதை ஒட்டி இஸ்லாமிய பிரதிநிதிகளுடன் பாரதிய ஜனதா RSS அமைப்பினர் ஆலோசனை நடத்தினர். சமூக நல்லிணக்கத்தை காக்க இருதரப்பும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் 13ஆம் தேதி வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியானது. இதனையொட்டி நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு, சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி வீட்டில் சமுதாய நல்லிணக்க ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் RSS தலைவர்கள் கிருஷ்ணகோபால், ராம்லால், முன்னாள் மத்திய அமைச்சர் ஷானவாஸ் உசேன் மற்றும் இஸ்லாமிய மதகுருக்கள், கல்வியாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் எந்த சூழ்நிலையிலும் சமூக,
மத நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் காப்பதுடன் அதை மேலும் பலப்படுத்தும் வகையில் செயல்படுவது என உறுதி எடுத்துக் கொண்டனர். சுயலாபத்துக்காக சதி செயலில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறித்து மக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கூட்டத்தில் பங்கேற்ற இரு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த கூட்டத்தில் ஜமாத் உலாமா ஏ ஹிந்த் பொதுச் செயலாளர் மஹ்மூத் மதானி, முன்னாள் MP ஷாகித் சித்திக், ஷியா பிரிவு மதகுரு கல்பே ஜாவத் உள்ளிட்ட இஸ்லாமிய மத தலைவர்கள் கலந்து கொண்டனர். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று கணிசமாக குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 34 ரூபாய் குறைந்து 3658 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 272 ரூபாய் விலை குறைந்து 29264 ரூபாயாக இருக்கிறது. வெள்ளி விலை 1 ரூபாய் 20 காசு குறைந்து 1 கிராம் 49 ரூபாய் 10 காசாக இருக்கிறது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் அறிவியல் திருவிழாவில் வானியல் அறிவியல் பாடம் நடத்துவதில் ஆசிரியரால் இணை சாதனை நிகழ்த்தப்பட்டது. புனேவைச் சேர்ந்த சமீர் துர்தே என்ற பேராசிரியர் ஒரே நேரத்தில் 1598 மாணவர்களுக்கு வான் இயற்பியல் குறித்து 45 நிமிடங்களுக்கு வகுப்பெடுத்தார். குறைந்த நேரத்தில் பல்வேறு அறிவியல் உபகரணங்களை வைத்து பாடம் நடத்தியிருக்கிறார். ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு பாடம் நடத்தியவர் என்ற அடிப்படையில் பேராசிரியர் சமீர் கின்னஸ் சாதனை படைத்ததாக அறிவிக்கப்பட்டது. பள்ளி கேண்டீன்களில் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் விற்க தடை விதித்து மத்திய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையமான FSSAI வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் பள்ளிகளில் உள்ள கேண்டீன்களில் மாணவர்களின் நலனுக்கு ஏற்ற உணவுகள் விற்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அதிக காரம், அதிக கொழுப்புள்ள உணவு, அதிக உப்பு அல்லது அதிக இனிப்புகள் நிறைந்த உணவுகள் கேடு விளைவிக்கக்கூடியவை என்பதால் அவற்றை கேண்டீன்களில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் பள்ளிகளைச் சுற்றி 50 மீட்டர் இடைவெளியில் உள்ள கடைகளிலும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் உணவின் தரம் குறித்து அதன் தயாரிப்பாளர்களுக்கு ஏற்கனவே உரிய அறிவுரைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நொறுக்கு தீனி மற்றும் அது தொடர்பான விளம்பர பதாகைகள், சுவர் விளம்பரங்கள் எதுவும் பள்ளி கேண்டீன்களில் இடம்பெறுதல் கூடாது என்றும் இதுகுறித்து பள்ளி நிர்வாகங்களுக்கு முறையாக அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கேண்டீனில் என்ன உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன என்பதை அந்தந்த மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு ஆணையத்துக்கு பள்ளி நிர்வாகங்கள் அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பள்ளி கேண்டீன்களில் என்னென்ன உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யலாம், எது கூடாது என மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டுத்துறை பட்டியலிட்டிருப்பதை பார்க்கலாம். அதிக காரம், அதிக கொழுப்புள்ள உணவு, அதிக உப்பு அல்லது அதிக இனிப்புகள் நிறைந்த உணவுகள் கேடு விளைவிக்கக்கூடியது என்பதால் அவற்றை பள்ளி கேண்டீன்களில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தானியங்கள், பருப்பு வகைகள், பால் சார்ந்த பொருட்கள், முட்டை, மீன், கறி, பழங்கள், காய்கறிகள், பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளை பள்ளி வளாகத்தில் உள்ள கேண்டீனில் விற்பனை செய்யலாம் என அறிவுறுத்தியுள்ளது. எண்ணெயில் அதிக நேரம் சமைக்கப்படும் உணவுகளான பிரெஞ்ச் ஃப்ரைஸ், சிப்ஸ், சமோசா, சோளா படூரா, குலாப் ஜாமுன் உள்ளிட்டவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோலா போன்ற காற்று ஏற்றப்பட்ட குளிர்பானங்கள், துரித உணவுகளான நூடுல்ஸ், பீட்சா, பர்கர் போன்ற உணவுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முப்பருவ தேர்வு முறையிலான தனித்தனி புத்தகங்களை ஒரே புத்தகமாக வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முப்பருவ தேர்வு முறையில் ஒவ்வொரு பருவத்திற்கும் தனித்தனி புத்தகங்களாக வழங்கப்படும். பருவத்தின் தொடக்கத்தில்தான் அந்தந்த பருவத்திற்கான புத்தகங்கள் வழங்கப்படும். இதனால் பொதுத் தேர்வுக்கு தயாராவதில் தாமதம் ஏற்படும் என்பதால் 3 பருவத்தையும் ஒன்றிணைத்து ஒரே புத்தகமாக வழங்க பள்ளிக்கல்வித்துறை முடிவெடுத்துள்ளது. ஏற்கனவே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டு முதல் ஒரே புத்தகமாக வழங்கப்பட்டு வருகிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த கல்வியாண்டு முதல் ஒரே புத்தகமாக வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்திட பொதுமக்கள் பங்களிக்க பள்ளிக்கல்வித்துறை இணையதளம் ஒன்றை தொடங்கியுள்ளது. contribute.tnschools.gov.in என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் தங்களது பங்களிப்பை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த பள்ளிக்கு என்னென்ன வசதிக்காக எவ்வளவு தொகை தேவைப்படுகிறது என இணையதளத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை பார்த்து பொதுமக்களோ முன்னாள் மாணவர்களோ தாங்கள் விரும்பும் பள்ளிக்கு விரும்பும் தொகையை அளிக்கலாம். நேற்று தொடங்கப்பட்ட இணையதளம் மூலம் இதுவரை 21 பேர் 96,769 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளதாக இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 17,894 பள்ளிகளை மேம்படுத்த வேண்டியுள்ளதாக இணையதளத்தில் பள்ளிக்கல்வித்துறை குறிப்பிட்டுள்ளது.
கடந்த சில நாட்களாக வெங்காயத்தின் விலை அதிகரித்து காணப்படும் நிலையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். கேட்கலாம். ஸ்டாலின், இந்த கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க? யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? சிபி, அதாவது வெங்காய விளைச்சல் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தமிழகம் மட்டுமில்லாமல் பல மாநிலங்களில் வெங்காயத்துடைய விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் வெங்காய விலையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் தற்போது கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் தற்போது இந்த ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசுடைய உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளார்கள். வெங்காய விலையை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று மட்டும் சுமார் 70 to 90 வரை இந்த வெங்காய விலை என்பது உயர்ந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையின் அடிப்படையில் வெங்காயத்துடைய விலையை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு நிலைகளில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், எதிர்வரும் நாட்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு ஆலோசனை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசு 10 மெட்ரிக் டன்னுக்கு அதிகமாக சில்லறை விற்பனையாளர்களும் சரி, 50 மெட்ரிக் டன்னுக்கு அதிகமாக மொத்த விற்பனையாளர்கள் வெங்காயம் கையிருப்பு வைத்திருந்தால் அவர்கள் மீது அதிக விலைக்கு விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீதும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு விஷயத்தை, அந்த முடிவு என்பது ஏற்கனவே தமிழக அரசால் எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த வெங்காயத்தை பதுக்கி வைப்பதன் மூலமாக வெங்காய விலையை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ச்சியாக வெங்காயத்துடைய விலை அதிகரித்து வருவதாக ஒரு புகார் எழுந்த நிலையில் தான் இது போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் சென்னையில் உள்ள நுகர்பொருள் வழங்கல் துறை உதவி ஆணையர் தலைமையில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த வெங்காய பதுக்களை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதற்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வெங்காய விலை உயர்வினை கட்டுப்படுத்தும் பொருட்டு மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் பகுதியில் உள்ள வெங்காய மொத்த விற்பனை நிலையங்களில் தரமான வெங்காயத்தினை கொள்முதல் செய்திட தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணைய அலுவலர்கள் ஏற்கனவே நேரடியாக சென்று அங்கு கொள்முதல் பணிக்காக சென்றுள்ளார்கள். நாசிக் பகுதியில் கொள்முதல் செய்யப்படும் வெங்காயத்தினை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் உள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் விற்பனை செய்துவிடவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு ஒரு சில மிக முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாலின், இப்ப அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வருது வெங்காயத்தின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கு. எப்பயிலிருந்து இந்த வெங்காயத்தோட விலையை கட்டுக்குள்ள கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க அரசு தரப்புல? சிபி, அதாவது வெங்காயத்துடைய விலையை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு மாத காலமாகவே சற்று அதிகரிப்பதும் அதன் பிறகு குறைவதும் இது போன்ற தொடர்ச்சியாக இந்த வெங்காயத்துடைய விலை என்பது மாற்றுதலுக்குள்ளாகி தான் வருகிறது. தொடர்ச்சியாக இந்த வெங்காய விளைச்சல் பகுதியில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாகத்தான் இந்த வெங்காய விளைச்சல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு அந்த இருப்பு என்பது குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக பல்வேறு மாநிலங்களுக்கு அந்த வெங்காயம் சென்று சேராமல் இருப்பது காரணமாகத்தான் இந்த வெங்காயத்துடைய விலை என்பது சற்று அதிகமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை வெங்காயத்துடைய விலையை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகத்தான் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பல தலைமுறைகளாக ஆற்றை கடக்க பரிசல் பயணத்தையே நம்பியுள்ளனர். இவர்களின் சிரமங்கள் குறித்து பகிர்கிறார் செய்தியாளர் சந்திரசேகரன். அம்மாபாளையம், ராக்கினாம்பாளையம், கணேசம்புதூர் ஆகிய 3 கிராமங்களை சுற்றி பவானி ஆறு செல்வதால் கிராமங்கள் 3மே தீபகற்பம் போல் காட்சியளிக்கிறது. இந்த 3 கிராமங்களில் ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார். 3 கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் இவர்கள் பள்ளிக்கு செல்வதாக வேண்டுமானாலும், வெளியூருக்கு வேலைக்கு செல்வதாக வேண்டுமானாலும் 7 கிலோமீட்டர் நடந்து சென்று பிரதான சாலையை அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காலையில் 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பித்து சாயந்தரம் ஒரு 6 வரையும் தாட்டிகிட்டு இருப்போம். அதுக்கு மேலே வரவங்க கூப்பிட்டா மட்டும்தான் போய் கூட்டிகிட்டு வருவோம். அதுக்கு மேலே இந்த ரோட்டில் வர்றது ரொம்ப இடைஞ்சல்.
வயசானவங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ரெகுலராக ஒரு 60-70 பேராட்ட நாங்கள் பஸ் தாண்டி தான் போகிறோம். ஒரு வேளை எங்களுக்கு ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா சுற்றி போகிறப்போ இப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர்கிட்ட வரும். நாலு தலைமுறையாக நாங்கள் பரசலில் தான் போயிட்டுருக்கோம். எத்தனையோ இதெல்லாம் வந்தும் கூட எங்கள் ஊருக்கு ஒரு விடிவு காலம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் இந்த பரசலில் தான் போகணும் வரணும். குழந்தைங்க வருங்க, எத்தனை பிள்ளைங்க போகுதுன்னு ஒரு 40 குழந்தைகளுக்கு மேலே போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. தண்ணி வந்துட்டாலும் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் வேலைக்கு போகிறது எங்களுக்கு நாங்கள் இந்நேரம் போனால் 9 மணிக்கு போகிறதுக்கு நாங்கள் 8 மணிக்கே பரசல் துறைக்கு வந்தால் தான் 9 மணிக்கு நாங்கள் ஆற்ற தாண்ட முடியுது. கேர்ள்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இங்கே தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க மேலே. அவங்க தண்ணி அடிக்கிறதே எங்களை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. நைட்டு அன்டைம்லலாம் பரசல் இருக்கிறதில்ல. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் எந்நேரம் வந்துட்டும் போயிட்டு தான் இருப்போங்க. அதில் இந்த சரக்கு அடிச்சுட்டு எல்லா பக்கம் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் பரஸ்கார தான் கேட்பாருங்க, எல்லாம் பண்ணுவாருங்க. ஆனால் அவர் இருக்குங்காட்டிக்கு தான் கேட்குறாருங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க? இது நாள் வரைக்கும் நாங்கள் இப்போ 24 வருஷம் ஆச்சுங்க. நான் இதுலேயே தான் போயிட்டு வந்துட்டுருக்குறேங்க. இனி வரும் தலைமுறையாவது பவானி ஆற்றை பரிசலில் கடக்காமல் பாலத்தில் கடக்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் இப்பகுதி மக்கள் காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சந்திரசேகரன்.